ம். இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு என்ன சாப்பாடு? என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஏதாச்சும் ஹெல்த்தியாக வேணுமா? இது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஆ. உட்காந்துட்டு பார்த்துட்டு ஹெல்த்தியாக வேற கேட்டுட்டான் நம்ம பையன். சரி நம்ம விடுவோமா? சரி நம்ம வீட்டில் என்ன ஹெல்த்தியாக இருக்கோ அதை சரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அரிசி எடுத்துக்கிட்டேங்க. அரிசிக்கு அப்புறம் உளுந்து கொஞ்சம் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் பச்சைப்பயிறு எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் கருப்பு சுண்டல் இருந்துச்சு, அப்புறம் அதையும் போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிட்டேங்க. அது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா களைஞ்சி தண்ணியெலாம் அலசி விட்டுட்டு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டேங்க. மிக்ஸி ஜாரில் இதை போட்டுட்டு நல்லா தோசை பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டேங்க. நம்ம குறைய போட்டதுனால மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டோம். கொஞ்சம் நிறைய வேணும்னா நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாங்க. அப்புறம் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிட்டேங்க. நல்லா கொஞ்சம் நேரம் புளிக்கட்டும் அப்படின்ட்டு நல்லா கரைச்சி வச்சிட்டேங்க. சரி இதுக்கு நம்ம தொட்டுக்கு என்ன செய்யலான்ட்டா சரி அதையும் ஹெல்த்தியாகவே கொடுத்துடலாம், சரி வேர்க்கடலை சட்னி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதையும் நல்லா வறுத்துட்டேங்க. வறுத்து நல்லா பொடி பண்ணி தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிட்டேங்க. அரைச்சிட்டு அப்புறம் வடச்சட்டில் போட்டு எண்ணெய் கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு நல்லா மறுபடியும் தாளித்து விட்டுட்டு அப்புறம் அரைச்சதையும் இதிலே ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டேங்க. அப்புறம் மாவு லைட்டாக கொஞ்சம் பொங்கி வந்துருந்துச்சு. சரி நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் நல்லா தோசைக்கல்லை போட்டுட்டு நல்லா தோசை ஊற்றிட்டேங்க. நல்லா முருகெல்லாம் நல்லா அழகாக வந்துச்சுங்க தோசை. சரி இப்படி வீட்டில் இருக்கிறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கலாம். ஏன்னா ஸ்கூல் போன டயத்தில் நம்மளுக்கு டைம் இருக்காது, நம்ம கடனை ரெடி பண்ணி கொடுப்போம் உளுந்து எல்லாம் போட்டு. சரி இந்த மாதிரி பயிர் வகைகள் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் ஊற வச்சு போட்டாங்க. அப்புறம் ஊற்றுறதுக்குள்ளே என் பையனுக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி இரா அப்படின்ட்டு கடற்கரைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேங்க. அப்புறம் தோசை நல்லா சாஃப்டாக நல்லா வந்துருந்துச்சுங்க தோசை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தோசை. சரி நார்மலாக எப்போதுமே நம்ம அந்த தோசை தான் ஊற்றுறோம். சரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி நல்லா தான் வந்துச்சு. இதே தானியத்துக்கு ஒரு நாள் பச்சை பயிர் போட்டுக்கலாம், ஒரு நாள் மாற்றி மாற்றி தானியங்கள் கம்பு சோளம் அந்த மாதிரி வேறு வேறு தோசை போட்டு நம்ம சுட்டுக்கலாங்க. ராகி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் வேர்க்கடலை சட்னி கொஞ்சம் தண்ணியாக தாங்க வச்சுருந்தேன். எனக்கு தண்ணி சட்னி மாதிரி தான் அவனுக்கு பிடிக்கும். அப்புறம் ஊற்றிட்டு எடுத்து கொடுத்தேங்க. சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சாப்பிட்டு அப்புறம் எங்கள் அக்கா பாப்பாவும் வந்துச்சு. அவளும் அவன் சாப்பிட்றத பார்த்துட்டு பிச்சு அதையும் எடுத்து சாப்பிட்டான். நல்லாயிருக்கும் மண்டையை ஆட்டி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் தனியாக ஒரு தட்டில் போட்டு கொடுத்துட்டேங்க. அவங்க எப்படி சாப்பிட்றான்னு அவன் ஹாப்பி ஆகிட்டாங்க.